இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த அவைக்கு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிலை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இல்லை என்பது கொஞ்சம் மனவேதனையாக இருக்கின்றது. பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கு முக்கியத்துவம், உமன்ஸ் எம்பவர்மெண்ட் என்று உரையிலே பெருமிதமாக பேசுகிறீர்கள். ஆனால் 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஏன் அமுல்படுத்த தயங்குகிறீர்கள்? ஒரு பெண் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது நிறைவேற்றவில்லை என்றால் எப்பொழுது இதை நிறைவேற்ற போறோம்? அதே போல தென் தமிழகத்திலே மதுரைக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் இல்லை. நதியை இணைப்பதை சாதிப்பதை போல பேசுகிறீர்கள். 2014 சொன்ன கங்கை காவிரி இணைப்பு திட்டம் எங்கே? 2019 பிரதமர் சொன்ன காவிரி குண்டாறு திட்டம் எங்கே? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லுகின்ற ஒன்றிய அரசு தயவு செய்து அனைத்து மாநிலங்களையும் ஒரே பார்வையாக பார்க்க வேண்டும் என்று கேட்டு, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்திய அரசு தயாரித்த முழு உரையையும் எந்த மாற்றமும் கருத்து வேறுபாடு இல்லாமலும் மாற்றி தன் விருப்பத்தை படிக்காமல் குடியரசுத் தலைவர் உரையாக இந்த அவைக்கு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிலை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இல்லை என்பது கொஞ்சம் மனவேதனையாக இருக்கின்றது. பீகார் மாநிலத்துக்கு அபரிவிதமான நிதியை கொடுத்துவிட்டு தமிழகத்துக்கு திருக்குறளை அள்ளி கொடுத்த நிதியமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது என்னுடைய சில கருத்துகளையும் ஆலோசனைகளையும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடு கடந்த 10 ஆண்டுகளிலே முன்னேறிவிட்டதாக உரையிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட கடன் வாங்குகிறீர்கள். 24% கடன் வாங்குகிறீர்கள். ஆனால் வாங்கிய கடனுக்கு 20% வட்டியை கட்டுகிறீர்கள். எங்கே வளர்ச்சி? 2014 அமெரிக்க டாலர் 60 ரூபாய், இன்றைக்கு 87 ரூபாய். இதுதான் வளர்ச்சியா? அதே போல இன்றைக்கு தேசத்தை கட்டுபவர்கள், இன்றைக்கு வரி கட்டுபவர்கள் தான் கட்டி எழுப்புகிறார்கள் என்று கூறீர்கள். உண்மைதான். ஆனால் அவர்கள் இங்கே மதிக்கப்படுகிறார்களா? இல்லை. வரி கட்டுபவர்கள் எண்ணிக்கை குறைவுதான். கணிசமான அளவு வரி கட்டுபவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கிறீர்களா? பொது இடங்களில் அவர்களுக்கு மரியாதை தான் கொடுக்கிறீர்களா? விமான டிக்கெட்டுகளிலும் மற்றும் ரயில் டிக்கெட்டுகளிலும் முன்னுரிமை இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கு முக்கியத்துவம், உமன்ஸ் எம்பவர்மெண்ட் என்று உரையிலே பெருமிதமாக பேசுகிறீர்கள். ஆனால் 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஏன் அமுல்படுத்த தயங்குகிறீர்கள்? ஒரு பெண் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது நிறைவேற்றவில்லை என்றால் எப்பொழுது இதை நிறைவேற்ற போறோம்? அதே போல இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அதற்கு காரணம் என்று சொன்னால் அந்த கணக்கெடுப்பை எடுப்பதற்கு ஏன் தடுமாறுகிறீர்கள்? தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த துடிக்கிறீர்கள். உங்கள் கொள்கையிலே 2050 எங்களுடைய இலக்கு வைத்திருக்கிறீர்களோ அதே இலக்கை தமிழ்நாடு அடைந்து விட்டது. நாங்கள் என் கல்விக் கொள்கைகளை என்றைக்கும் தளர மாட்டோம் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு விளையாட்டிலே சாதித்து விட்டோம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் சென்ற ஒலிம்பிக்கிலே தரவரிசையிலே எத்தனாவது இடத்திலே இருக்கிறோம் என்பதை யோசனை செய்து பார்க்க வேண்டும். உலகத்திலே பல பொருட்கள் சந்தையிலே மேட் இன் இந்தியா லேபிள் போட்டிருப்பதாக சொல்கிறீர்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? உதாரணத்துக்கு ஜவுளி பொருட்கள், ஆடைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். மேட் இன் பங்களாதேஷ் என்றுதான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய நாடு பங்களாதேஷ். இந்தியாவை போல 3 மடங்கு ஆயத்த ஆடைகளை இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது. இது போல நீங்கள் புரிந்து கொள்கிறீரா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்க ஜவுளி தொழிலுக்கு கொடுத்து வந்த அனைத்து ஊக்கத்தொகையும் நிறுத்திவிட்டீர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொங்கு மண்டலத்திலே பிரதான தொழிலாக இருக்கின்ற ஜவுளி தொழில் அத்தனைக்கும் மூடு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பேசுகிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தென்னிந்திய மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோவை மாநகரத்திலே மெட்ரோ ரயில் இல்லை. அதே போல தென் தமிழகத்திலே மதுரைக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் இல்லை. நதியை இணைப்பதை சாதிப்பதை போல பேசுகிறீர்கள். 2014 சொன்ன
கங்கை காவிரி இணைப்பு திட்டம் எங்கே? 2019 பிரதமர் சொன்ன காவிரி குண்டாறு திட்டம் எங்கே? அதே போல இன்றைக்கு மகாத்மா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே, இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே ஆயிரக்கணக்கான மகளிர்கள் இன்றைக்கு பணிபுரிந்து விட்டு இன்றைக்கு 2 மாத சம்பளங்கள் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போது நீங்கள் பணத்தை கொடுக்க போகிறீர்கள்? அதே போல விமான விரிவாக்க நிலையத்தை பற்றி பேசுகிறீர்கள். இன்றைக்கு சேலம் விமான விரிவாக்கத்தை பற்றி இந்த உரையிலே எந்த விதமான பதில்களும் இல்லை. 100 ஆண்டு காலங்கள் பழமை வாய்ந்த எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கின்ற சங்ககிரி ரயில்வே நிலையம் அன்றைக்கு 1924 மகாத்மா காந்தியடிகள் வந்து சென்றதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதை நீங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இந்த திட்டத்திலே இல்லை. இந்தியா நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். சில நாட்களுக்கு முன்பாக இலங்கை கடற்படையினால் 63 மீனவர்களை கடத்தி சென்றிருக்கிறார்கள். அவருடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இந்தியாவினுடைய விவசாயத்துக்கு அடுத்து முக்கிய தொழிலாக உள்ளது லாரி தொழில். நசுக்குகின்ற வகையிலே இன்றைக்கு தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலே காலாவதியான சுங்கச்சாவடிகளை எடுக்காமல் இருக்கிறீர்கள். அதற்கு பதில் என்ன? இப்படி பல திட்டங்கள், திருமணி முத்தாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை. இப்படி கோழி பண்ணைகளுக்கு இன்றைக்கு ஆராய்ச்சி நிலையம் வேண்டும் என்ற திட்டத்திற்கு இங்கே எந்த விதமான பதிலும் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லுகின்ற ஒன்றிய அரசு தயவு செய்து அனைத்து மாநிலங்களையும் ஒரே பார்வையாக பார்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.